அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸைஸ் 10.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க, 5 power m டிவைட் 5 power -3 ஈக்குவல் டு 5 power 5. ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் காமன், எல்லாத்துக்குமே பேஸ் காமனாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிவைடில் இருக்கிறத நம்ம மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம், a பவர் m டிவைட் a பவர் n. இப்படி டிவைடில் இருந்ததுன்னா இதுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம பார்த்தோம், a பவர் m மைனஸ் n. பேஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, a பவர் m மைனஸ் n. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் இதை எழுதணும். ப்ராக்கெட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி படி நான் அதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத நோட் பண்ணணும். இப்போ அது ப்ராப்பர்ட்டி படி பார்க்கும்போது 5 பவர் m மைனஸ் என்னன்ற இடத்துல இங்கே -3 இருக்குது. அது 2 மைனஸ் கிட்ட வரதுனால நீங்கள் அதை ப்ராக்கெட் பண்ணி போட்டுக்கோங்க. இதே தான் இங்கே தான் 5 பவர் m இருக்குது. இதுக்கு பதிலாக இங்கே 5 பவர் -3 இருக்குது இல்லையா. ஸோ இது m, இது n. அப்போ ஏக்கு பதிலாக 5 போட்டுட்டு m இங்கே ஃபார்முலாவில் வர மைனஸ்க்கு மைனஸ், n -3ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த -3யை ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறோம். ஸோ அந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியணும். ஈக்குவல் டு 5 பவர் 5. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன வரும், 5 இன்ட்டு 5 பவர் m மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ராக்கெட்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +3 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 5. ஸோ கீழே ரெண்டுமே பேஸ் ஈக்குவலுன்றதுனால மேலே இருக்கிற பவர்ஸ் ஈக்குவல். ஸோ பேஸை விட்டுட்டு நம்ம மேலே இருக்கிற பவர் மட்டும் எழுதிக்கலாம். m+3 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இதை நம்ம எழுதியாச்சு. ஏன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ கீழே ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். 5க்கு மேலே என்ன பவர் இருக்கோ அது இந்த 5 பவர் 5க்கு ஈக்குவல் சொல்லிட்டோம். அதனால் 5ஐ விட்டுட்டு மேலே இருக்கிற பவரை மட்டும் நம்ம எழுதலாம். அடுத்து என்னாகும், நெக்ஸ்ட் என்னாகும், m+3 அப்படியே ஆப்போசிட் சைடு போகும்போது என்னாகும், -3. அப்போ 5 - 3 என்ன வரும், 2. அப்போ m இஸ் ஈக்குவல் டு 2. இதுக்கான ஆன்சர் என்னது, m இஸ் ஈக்குவல் டு 2. சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி பாருங்கள். இப்போ கொடுத்துருக்கிறத டிவைடுனா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி படி என்ன வரும் அப்படின்னா, டிவைடுனா மைனஸ் போடணும், மல்டிப்ளைனா ப்ளஸ் போடணும். ஸோ உங்களுக்கு சம்மிலேயே மைனஸ் வருதுன்னா நீங்கள் ப்ராக்கெட் பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மைனஸால் அதை இன்டூ பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ரெண்டு சைடும் ஈக்குவல் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்ம கீழே ரெண்டுமே 5. ஸோ 5ஐ விட்டுட்டு மேலே இருக்கிற பவரை ஈக்குவல் பண்ணுவோம். ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவாயிடும், மைனஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், எவால்யூவேட். இப்போ இதுக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், a/b the whole inverse. இந்த ப்ராப்பர்ட்டி என்னது, இந்த மேலே இன்வர்ஸ் போகணுன்னா இது என்ன பண்ணிக்கணும், ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன ஆகிடும், இன்வர்ஸ் என்னவா ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். நம்ம பார்த்துருக்கோம். பவர் அங்கே 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி அதை ரெசிப்ரோக்கல் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், பவர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இப்போ 1/3 நம்ம தலைகீழாக நம்ம திருப்பி எழுதும்போது என்ன ஆகிடும், 3/1 ஆகும்போது இந்த மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இந்த ரூல்ஸ் படி கொடுத்துருக்கிற நம்பரை திருப்பி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி தலைகீழாக நம்ம எழுதும் பொழுது மேலே இருக்கிற பவர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம திருப்பி எழுதினோன்னா 3/1 ஆகிடும். அப்போ -1ன்றது +1 ஆகிடும். சம்மில் இருக்கிற மைனஸை போட்டுக்குங்க. அதே தான் இங்கேயும். இப்போ என்ன ஆகிடும், 4/1 ஆகும். அப்போ மேலே மைனஸில் இருக்கிறது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சம்மில் கொடுத்துருக்க ஹோல் பவர் -1 அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் /1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அப்போ 3/1, 3 ஒரு டைம் தான் எழுதணும். அப்போ 3 -4/1 4. அதை நம்ம எழுதிட்டு /1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ நான் அதை நம்ம விட்டாச்சு. பவர் 1 இருக்கிறதுனால அது ஒரு டைம் தான். அப்போ 3 - 4 இந்த ஹோல் இன்வர்ஸ் இருக்குது. இப்போ 3ல் 4 போயிட்டா 3 - 4ன்னு என்ன அர்த்தம், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. அப்புறம் வேறு சைனாக மைனஸ் பண்ணும். 4ல் 3 போயிட்டா 1, பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை தான் போடணும். ஸோ அந்த ரூல்ஸ் படி பார்க்கும்பொழுது -1 இந்த ஹோல் இன்வர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம மேலே பவரை ப்ளஸில் மாற்றணும்னா நம்ம தலைகீழாக எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இந்த நம்பருக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதை திருப்பி தலைகீழாக இந்த ரூல்ஸ் படியே
நம்ம இதை திருப்பி தலைகீழாக எழுதும்பொழுது 1/-1ன்னு எழுதணுன்னா பவர் என்னவா மாறிடும்? ப்ளஸ் ஆகிடும். அதை தலைகீழாக திருப்பி எழுதும்போது ரெசிப்ரோக்கல் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பவர் ப்ளஸில் மாறிடும். அப்போ பவர் ப்ளஸில் மாறிடுச்சு. கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ ஆன்சர் வந்து -1. ஏன் இந்த மைனஸை கீழே எழுதினாலும் ஒன்று தான், மேலே எழுதினாலும் ஒன்று தான். அப்போ ஆன்சர் 1/1னாலும் ஒன்று தான். ஸோ ஆன்சர் -1. ஸோ இந்த சம்மில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி எது? a/b the whole inverse is equal to b/a whole power 1. அதாவது தலைகீழ நம்ம திருப்பி எழுதணும்னா பவர் வந்து என்னவாயிடும்? மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். அதில் கீழே நம்பரே இல்லை மிஸ், இப்படி தாங்க மிஸ் இருக்குது, ஆனால் பவர் மைனஸில் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, எதுவுமே இல்லைன்னா நீங்கள் /1 இருக்கிறதா நினச்சிக்கணும். அப்போ எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, அதை நம்ம திருப்பி தலைகீழ ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதும் பொழுது பவர் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 2 சைடு அதை தான் பண்ணியிருக்கோம். உள்ளே மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடம்லாம் நோட் பண்ணிக்கணும். என்னென்னா மைனஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் இங்கே 3ல் 4 போயிட்டா -1, அதெல்லாம் கிளியராக இருக்கணும். பண்ணிவிட்டு மேலே பவர் -1ல் வரும். அடுத்து இங்கே பவரை ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா இதுக்கு தலைகீழாக எழுதணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து 1/-1னாலும் என்ன தான் ஆன்சர் வரும்? -1 தான். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? அதே ஃபார்முலா a/b the whole inverse is equal to, இப்போ என்ன பண்ணுவோம்? அது திருப்பி தலைகீழ ரெசிப்ரோக்கல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? பவர் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதை நம்ம திருப்பி எழுதணும்னா 8/5ன்னு எழுதும் பொழுது மேலே பவர் ப்ளஸில் மாறிடும். ஆனால் இதை நான் திருப்பி எழுதலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா a/m இன்ட்டு a/n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ என்ன வரும்? a/m+n. ஒவ்வொன்றுக்கு கீழேயும் அந்தந்த ஃபார்முலா ரூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு, இது நம்ம அடுத்து போட போகிற ஸ்டெப்புக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் படி நான் கொண்டு வரணுன்றதுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ 8/5ங்கிறது தான் a, நான் அப்படியே எழுதிட்டேன். mன்றது 7, n அடுத்து இங்கே ஃபார்முலாவில் வர ப்ளஸ் நீங்கள் இங்கே போட்டுட்டு, அடுத்தது என்னன்றதுக்கு -4 இருக்குது. அதை என்ன பண்ணிக்கணும்? ப்ராக்கெட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 8/5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ். ஃபார்முலா படி ப்ளஸ் தான் வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே எண்ணுக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ ப்ராக்கெட்னா இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 8/5 7ல் 4 போயிட்டு எவ்வளோ வரும்? 3. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 8/5 the whole power 3ன்னு வருது. அப்போ என்ன அர்த்தம்? 8ஐ எத்தனை டைம் போடணும்? 3 டைம்ஸ் எழுதணும். டிவைடட் பை 5ஐ 3 டைம்ஸ் எழுதணும். இப்போ அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 8s 64. 64 into 8. இப்போ இப்படி போட்டிங்கன்னா 8 4s are 32க்கு 2, பேலன்ஸ் 3. அடுத்தது 6 8s are 48. 48 + 3 பார்க்கும்பொழுது 51. இப்போ 512. நம்மளுக்கு இதுவே தெரியும். 5 5s are 25. 25 into 5 125. இவ்வளோ தான் இதோடைய ஆன்சர். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன பண்ணிக்க போகிறோம்? 2 சைடையும் நான் ரெசிப்ரோக்கல் ஒரு சைடு மட்டும் மாற்றி பவரை வந்து ப்ளஸில் மாற்றிருக்கேன். இந்த சைடு வந்து நான் மாற்றலை. ஏன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால. ஸோ 1 சைடு மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து க்யூபை 3 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். இப்போ இது சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டாலே நீங்கள் கொடுத்துருக்குற நம்பர் வந்து என்ன பண்ணணுன்னா கீழே மேலே 2 பக்கமும் பார்க்கணும். அதில் வர்ற டேர்ம்ஸ்லேயே நீங்கள் அந்த நம்பரை பிரிக்க பார்க்கணும். இப்போ பாருங்கள், இங்கே 25 வருது, இங்கே 5 வருது. அப்போ 5 வர மாதிரி 25ஐ பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 5 ஸ்கொயர்னு பிரிக்கலாமா? 5 ஸ்கொயர்னால் 5 into 5. 5 into 5 25 into t⁻⁻4. அந்த டேர்ம்லேயே பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பை 5⁻−3. இப்போ 10 நான் எப்படி எழுதலாம்? 2 into 5ன்னு நான் எழுதிக்கிறேன், ஈஸியாக இருக்கணுன்றதுனால. ஏன்னா 5 வர்ற மாதிரி நான் எழுதுகிறேன். இன்ட்டு t⁻−8. இப்போ நான் எழுதியிருக்கிறது புரியுதா? இந்த 25 5 ஸ்கொயர் எழுதியிருக்கேன், 10 2 into 5ன்னு எழுதியிருக்கேன்.
இப்போ நம்மளுக்கு தெரியும் a பவர் m பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், a பவர் m மைனஸ் n. டிவைடில் இருந்தால் மைனஸ்ன்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ 5 இதுதான் இங்கேயும் ஒரே மாதிரி பேஸ் இருக்கிறதுனால பவரை அந்த ரூல்ஸ் படி எழுதிக்கிறோம். இப்போ 5 பவர் 2 எழுதிட்டு ஃபார்முலாவில் வர மைனஸை போட்டுட்டு எண்ணுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ நான் அதை நான் எழுதிக்கிறேன். இன்ட்டு அதே மாதிரி டீக்கு இது ரெண்டுக்கும் அதே ரூல்ஸ், இதே சேம் ரூல்ஸ். அப்போ டி பவர் -4 மைனஸ் இங்கே ஆல்ரெடி எண்ணுக்கு வந்து -8 இருக்குது. இது புரியுதான்னு பாருங்கள். அதாவது டி பவர் -4 டிவைடட் பை டி பவர் -8ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறோம், இதுவும் பேஸ் காமன். அப்போ டிவைட்னா மேலே போகும்போது மைனஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு மைனஸ், ஆல்ரெடி எண்ணுக்கு என்ன இருக்குது, ஒரு மைனஸ். ஸோ அதை ப்ராக்கெட்டில் எழுதுறேன். ரெண்டும் கிட்ட வரக்கூடாதுன்னு நான் ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடட் பை மிச்சம் இருக்கிறது 2 × 5. அடுத்தது 5 பவர் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ராக்கெட்டில் இருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஆகிடும். இன்ட்டு டி பவர் -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், +8 டிவைடட் பை 2 × 5. என்ன இருக்குது இங்கே, 5 பவர் 2 + 3 into இதுதான் நம்ம முன்னாடி பேஜில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், 5 பவர் 2 கூட 3 ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆகிடும், 5 ஆகிடும். இன்ட்டு டி பவர் 2 வேறு சைன்னா மைனஸ் பண்ணிடணும். இப்போ 8ல் 4 போயிட்டா 4, பெரிய நம்பரோடைய சைன் ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ்லேயே விட்டுடலாம். அதாவது -4 +8 ரெண்டும் வேறு சைன்னா மைனஸ் பண்ணோம். இப்போ 8ல் 4 போயிட்டா 4, இல்லை பெரிய நம்பர் 8ன்றதுனால அதனால ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ +4 அப்படியே விட்டுருக்கோம். இங்கே 2 × 5 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன எழுதுனா 5 பவர் 5ல் இந்த ஒரு 5 வந்து என்ன ஆகிடும், கேன்சல் பண்ணிக்கலாம். 5 × 5 பவர் 4ன்னு கூட எழுதிக்கலாம். இப்படியும் எழுதலாம். இல்லைங்க மிஸ் எனக்கு இப்படி எழுதுறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குங்க மிஸ் அப்படின்னீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன எழுதிடலாம், இதுக்கு பவர் வந்து என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இந்த 5 பவர் 4 எப்படின்னா 5 பவர் 5 × டி பவர் 4 டிவைடட் பை இந்த 5 பவர் 1 இந்த பக்கம் எழுதிட்டு இன்ட்டு 2 எழுதிக்கிங்க. அடுத்தது இங்கே இதே மாதிரி தான், அதே ஃபார்முலா a பவர் m பை a பவர் n. அந்த ஃபார்முலா படி a பவர் m மைனஸ் n. அந்த ஃபார்முலா படி 5 பவர் 5 மேலே இங்கே இருக்கிற 1 n வந்து என்னது 1. ஸோ இதையும் இந்த ரெண்டையும் நம்ம எடுத்து அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். இன்ட்டு டி பவர் 4 டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும், 5 பவர் 5ல் 1 போயிட்டா பேலன்ஸ் 4 ஆகிடும். இன்ட்டு டி பவர் 4 டிவைடட் பை 2. இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும், 5 பவர் 4 மட்டும் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்ம இதில் எழுதிடணும். 5 பவர் 4 என்ன வரும், 25 × 25 வரும். அப்போ 6 to 5 டி பவர் 4 டிவைடட் பை 2. அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு மேலே நம்ம இது எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம சம்மிலேயே வர நம்பர் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ 25 5 ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம், 10 2 × 5ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த a பவர் m பை a பவர் n ஃபார்முலா படி நம்ம கீழே இருக்கிற -3 மேலே எடுக்கும்போது முன்னாடி ஃபார்முலா படி ஒரு மைனஸ் போடுவோம். அதே தான் இந்த டீக்கும் மைனஸ் எல்லாம் உள்ளே வச்சு மல்டிபிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அடுத்தது ஆட் வந்ததுனால ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இங்கே கீழே வந்து 5க்கு மேலே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். திருப்பி அதே ஃபார்முலாவில் அதே ப்ராப்பர்ட்டி படி a பவர் m பை a பவர் nக்கு என்ன இருக்குது, a பவர் டிவைடில் இருக்குன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ அதுபடி நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 5 பவர் 4 இருக்கும். ஸோ 5 பவர் 4 என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் 625. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 பவர் -5. இப்போ இதுவும் அதே மாதிரி தான், நம்மளால் எவ்வளோ சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அதில் சம்மில் வர மாதிரி பண்ணிக்கணும். அப்போ 3 பவர் -5 இன்ட்டு
இந்த 10 நம்ம எப்படி எழுதலாம் 2 × 5ன்னு எழுதலாமா எழுதி the whole power -5 போட்டுக்கணும் இன்ட்டு 125 எப்படி எழுதிக்கலாம் 5 cube 5 × 5 × 5 125 ஸோ 5 cube divided by 5 power -7 இன்ட்டு இது என்ன பண்ணிக்கலாம் 6 2 × 3ன்னு எழுதிட்டு the whole power -5 இப்படி நம்ம எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா 3 power -5 இன்ட்டு இந்த மைனஸ் பவர் இந்த ப்ராக்கெட்க்கு வெளியில் போட்டிருக்க பவரில் இருக்கிற -5 2க்கும் வரும் அப்போ 2க்கும் -5 தான் 5க்கும் மேலே பவர் -5 தான் ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக எழுதிட்டு இன்ட்டு 5 power 3 டிவைடட் பை 5 power -7 இன்ட்டு இதுவும் அதே தான் ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் மேலே இருக்கக்கூடிய பவர் ரெண்டுக்குமே வரும் அப்போ 2 power -5 இன்ட்டு 3 power -5 ஸோ இது மாதிரி எல்லாம் எழுதிட்டு மேலே ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா சேர்க்க முடியுமா இல்லை கீழே ஏதாவது சேர்க்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பாருங்கள் இப்போ மேலே இங்கே 5 பண்ணலாம் ஸோ நான் அதை பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் கூட அடுத்தது நான் பார்க்குறேன் ஸோ 3 power 5 இன்ட்டு 2 power -5 இதில் இன்னொன்றும் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரே மாதிரி இருக்குது இல்லையா நீங்கள் இதெல்லாம் எழுதி மைனஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக நான் சொல்லணுன்னா இல்லை என்ன ஸ்கிப் பண்ணலான்றதை சொல்கிறேன் பாருங்கள் இல்லை என்ன செய்யலாம்னா இங்கேயும் 3 power -5 இங்கேயும் 3 power -5 இங்கேயும் 3 power -5 கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது இங்கேயும் 2 power -5 இங்கேயும் 2 power -5 2 power -5 இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான் ஸோ இதை வச்சு எப்படி நம்ம போடலான்னு பார்ப்போம் மேலே இருக்கிறத பாருங்கள் 5 power -5 மேலே என்ன இருக்குது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் a power m இன்ட்டு a power nக்கு என்ன ஃபார்முலா a power m + n ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இங்கே பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் மேலே பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் டிவைடட் பை 5 power -7 இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் ரெண்டு வேறு சைன் அப்போ என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும் 5ல் 3 போயிட்டா 2 பெரிய நம்பர் 5 அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கணும் டிவைட் 5 power -7 அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் 5 power -2 டிவைடட் பை 5 power -7 இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா a power n by a power n is equal to a power m minus n டிவைடில் இருந்தால் மைனஸ் பண்ணணும் மல்டிப்ளைலேருந்து ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பேஸ் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்போ 5 power -2 இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடுவோம் இங்கே என்னன்றக்கு ஒரு மைனஸ் இருக்குது அப்போ 5 power -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 அப்போ ரெண்டு வேறு சைன் அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போ 7ல் 2 போயிட்டா 5 இங்கே வந்து 7க்கு தான் பெரிய நம்பர் அது முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே ப்ளஸ்ன்னு விட்டுறலாம் இப்போ 5 power 5 பார்க்கணும் அப்போ 5 × 5 × 5 × 5 × 5 1 2 3 4 5 5 5s are 25 5 5s are 25 25 × 25 நம்மளுக்கு 625 தெரியும் இன்ட்டு 5 மட்டும் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா 5 5s are 25 get 5 பேலன்ஸ் 2 5 2s are 10 10 + 2க்கு 12 பேலன்ஸ் 1 5 6 are 30 30 + 1 31 அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் 3 1 2 5 இதில் உங்கள் மிஸ் வந்து 5 power 5 வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நீங்களும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க இல்லை 5 power 5ஓடையே ஸ்டாப் பண்ணிட்டாங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சம் எப்படின்னு பார்த்துருவோம் இப்போ கொடுத்துருக்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சம்மில் வந்திருக்கிற நம்பர்ஸ் வர்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் அந்த நம்பரை பிரிக்கணும் ஸோ 10 2 × 5ன்னு பிரித்து இந்த பவர் ரெண்டுக்குமே வரும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராக்கெட் போட்டு மேலே போடணும் ஏன்னா இந்த தப்பு பண்ணுவீங்க பவரை வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா 5க்கு மேலே மட்டும் எழுதிடுவீங்க ஸோ நல்லா கவனம் பண்ணிக்கணும் ப்ராக்கெட் போட்டு நம்ம வெளியில் எழுதணும் அப்போ 125ஐயும் நம்ம அதே மாதிரி 5 cube பண்ணிட்டோம் அடுத்து 6ஐயும் 2 × 3ன்னு போட்டு அந்த பவரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வெளியில் எழுதியிருக்கோம் அப்போ ரெண்டுக்குமே நம்ம பிரித்து ஸ்ப்ளிட் பண்ண ரெண்டுக்குமே அந்த மேலே அந்த பவர்ஸ் எழுதிட்டு இந்த ஸ்டெப்பில் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த ஃபார்முலா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிவைடில் இருக்கிறது மேலே போனால் ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் அப்படின்ற அந்த ரூல் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம்
நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், a/m/a/n = a/m-n அந்த ப்ராப்பர்ட்டி படியும் நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். அடுத்தது வந்து என்ன பண்ணும், பேலன்ஸ் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் நான் வந்து ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். a/m+n அந்த ஃபார்முலா படி நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா a/m/a/n அதுபடி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் போடும்போது கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி பவர்லேயே மைனஸ் இருக்குன்னா நீங்கள் அதை ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ரெண்டு வேறு சைன்னா மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோடைய சைன் போடணும். அது இதோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா நீங்களும் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா 5/5 எவ்வளோ அப்படின்ற வேல்யூ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டது நல்லது. உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஏதாவது புரியல, டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.